இந்த குட்டியை வந்து நம்ம சரி பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. இவளோட ஹிஸ்ட்ரி சொல்கிறேங்க. போன 8ஆம் தேதி இவளை நம்ம ரெஸ்க்யூ பண்ணோம். பள்ளிவாசல் மதுரை வில்லாபுரம் ஏரியாவில். முன்னாடி கால் வந்து ஒரு கால் பேந்து பயங்கரமாக வீக்கத்தில் மூக்கில் அடிபட்டு தான் தூக்கணும். அது போக மூளைக்காய்ச்சல் ரெக்கவரி. அந்த இன்ஃபார்மர் அவரே வந்து தூக்கி கூண்டில் வச்சார். அப்போயே தெரிஞ்சு போச்சு அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லின்னு. நேராக தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சாங்க. டாக்டர் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது, நல்ல ஃபுட்டு, நீட்டான இடம், மெடிசன்ஸ் கொடுத்தாலே போதும் அப்படி தான் பிளான் பண்ணோம். புகழ் அவரோட வீட்டில் ஒரு நாள் வச்சுட்டு அடுத்து நான் என்னோடய ஷெல்டரை கொண்டு வந்துட்டேன். இந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கிட்ட நடந்திருக்கு. அந்த 40 நாளில் அவளுக்கு அந்த கால் சரியாயிடுச்சு, மூக்கில் அடிபட்டது சரியாயிடுச்சு. ஆனால் ஃபீமேலாக இருக்கா. ஸோ கருத்தரை பண்ணிவிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா அவள் இருக்கிற இனி வரும் காலங்களில் கொஞ்சமாவது அந்த அந்த மேட்டிங் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாள். ஸோ அதனால் கருத்தரையும் பண்ணிட்டோம். இறக்கி விட போகும்போது சுத்தமாக அவள் இறங்கவே இல்லைங்க, வெளியே போகவே இல்லை. அங்கே இருக்கிற எல்லாருமே கூப்பிட்றாங்க, போகவே இல்லை. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவள் வெளியே மூவ் ஆன் பண்ணாள். ஒவ்வொரு ரிலீஸ் பண்ணும்போதும் எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும், என்னடா பண்ணுறது அப்படின்னு தோணும். பட் ஆனால் அடுத்து ஒரு பிள்ளைக்கு அந்த இடம் கிடைக்கணும். ரிஸ்க்கு வந்து செல்றதை விட வெளியே ரொம்ப கம்மி, செல்டர் தான் ரிஸ்க் அதிகம். ஏன்னா நிறையா நோய்கள் உள்ள நாய்களை ரெஸ்க்யூ பண்ணுறதுனால. சரி, நான் அப்படியே போட்டுடுறேன், நீங்களே பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏரியாவே வேணாம், உங்கள் ஏரியாவே வேணாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கடே. போடுறா ஓடு ஓடு ஓடு. ஒரே தான் ஓய் பேலன்ஸ் இல்லை.